எனக்குள்ள ஒரு ஏற்பட்ட காரியம், இந்த தேசத்தில் தலைமைப்பிடத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தாக்கத்தை உண்டாக்கும்னா என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும் அல்லவா? என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சவால். இந்த மிஷனரி பெருவிழாவின் காலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு சவால். இந்த தேசத்தில் பெரிய அளவில் தாக்கம் உண்டாக்குவதற்கு தேவன் தேடி வந்திருக்கிற சிறிய பாத்திரங்களாகிய நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு, கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்களை அறியாமலேயே கிறிஸ்து பல இடங்களிலே தாக்கத்தை உண்டாக்க முடியும். அதை தேவன் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை புதுப்பித்து தம்முடைய குமாரனை உங்களிலே வெளிப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறவராக இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். எல்லாரும் முழங்காலில் வரலாம். Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Oh God. ஒரு சில போராட்டத்தோடு கூட வந்திருக்கிற உனக்கு தீமையானவைகளை நன்மையாக மாற்றுகிறவரும், கொடுத்த தரிசனத்தை எவ்விதத்தில் நிறைவேற்றுகிறவரும், உன்னை தன்னிலே பிரதிபலிப்பதற்கு தன்னுடைய ஆவியானவரை உனக்குள்ளே வைத்து உன்னை பலப்படுத்துகிறவருமாய தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இங்கே இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நீ மாத்திரம் வாஞ்சிப்பாய் என்றால், ஆண்டவரே கனி தரும் வாழ்க்கை எனக்கு தேவை, நான் கனி கொடுக்க வேண்டும் ஐயா, கனி கொடுக்கிற செடியாக வாழ்வதற்கு, வில் வீரர்கள் என்னை நோக்கி எய்கிற அம்புகள் பலனற்று போவதற்கு, வில் வீரர்கள் என்னை தாக்கும் போதும் என்னுடைய வில் நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்கிற உடைய வலதுகரம் என்னை பிடித்திருக்கிறதை உணர்ந்து என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் உம்மை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்வேன் என்கிற உறுதி என் மேல வந்து இறங்குவதற்கு தேவ ஆவியானுடைய பலம் என் மேல அசைவாடும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒப்புக் கொடுத்தலோடு கூட கிறிஸ்து எனக்குள்ளே வெளிப்படுவதற்கு என்னை தருகிறேன் சுவாமி. என் மூலம் தேவ பிரசன்னம் இந்த தேசத்தில் ஊற்றி ஓட வேண்டும் என்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம் என் மூலமாக இந்த தேசத்தில் ஓட வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவாம். தேவன் நம்மத்தில் அசைவாடி உன்னை புதிதாக்கி உனக்குள்ளே மன்னிக்க கூடாதவர்களை மன்னிக்க முடியாத கிருபையை தந்து ஒத்து போக வேண்டிய சூழ்நிலைகளை மாற்றி உன்னை உறுதியாக்கும்படியாக நிறுத்தி பரிசுத்தத்திற்கு உன்னை மாற்றி உனக்குள்ள உருவாக்குகிற கிருபை பெரிய காரியத்துக்கு நேராக, இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய காரியத்திற்கு நேராக உன்னை வழி நடத்துவதற்கு இப்பொழுது போதுமானதாக இருக்கிறதை கண்டு, ஓ ஜீசஸ் சாபாபா காராதானா ஷிகோலா ராதானா மாகுராதானாஷே வல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரம், கிருபையே